10 நாட்களில் இரட்டை இலை முடக்கம் அதிர்ச்சியில் எடப்பாடி மகிழ்ச்சியில் ஓபிஎஸ். நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. அதிமுகவுடைய பிரதான சின்னம் எது அப்படின்னா இரட்டை இலை. அதாவது ஒரு காலத்திலே யார் வேட்பாளர், அவர் நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிற எதுவுமே தெரியாது மக்களுக்கு. அதாவது இந்த மாவட்டத்தை சேர்ந்தவரா நம்ம தொகுதியை சேர்ந்தவரா அப்படின்னு கூட பார்க்காமல் இரட்டை இலை சின்னத்தில் நிற்கிறாரா அப்படின்னு பார்த்து வாக்களித்த மக்கள் நம்ம தமிழகத்திலே இருந்துட்டு. இப்பவுமே இரட்டை இலை சின்னத்தை பார்த்து வாக்களிக்கக்கூடிய மக்கள் தமிழகத்திலே இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அப்படி இருந்துமே அதிமுகவுடைய வாக்கு சதவீதம் ஒவ்வொரு தேர்தலுக்குமே அடி வாங்கி கொண்டே வருகிறது. இப்படியே போனால் வாக்கு சதவீதம் என்பது அதில் பாதாளத்துக்கு போய்விடும். இனிமேல் அதிமுகவால் எந்திரிக்க முடியாது அப்படிங்கிற செய்திகள் நம்ம அனைவருக்கும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இரட்டை இலை சின்னத்துக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்பது வந்து கொண்டிருக்கிறது. அதாவது ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் இரட்டை இலை சின்னத்தை முடக்கி விட வேண்டும் அப்படின்னு நினைக்கிறார். எதற்காண்டி முடக்கி விட வேண்டும்? இரட்டை இலை சின்னம் நல்லவர்கள் கையிலே இருக்க வேண்டும். அதாவது குறுக்கு வழியிலே பதவி சுகமடைந்த எடப்பாடி பழனிசாமி போன்ற நபர்களிடம் இரட்டை இலை சின்னம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் நமது ஓபிஎஸ் தரப்பு நினைத்துக் கொண்டிருக்கிறது. அதிலையும் குறிப்பா சொல்ல போனா அப்படின்னா இரட்டை இலை சின்னத்தை முடக்கினால் மட்டுமே அதிமுக ஒன்றிணையும் அப்படிங்கிற ஒரு கருத்துமே ஓபிஎஸ் தரப்பிடம் இருந்து கொண்டு, அதன் அடிப்படையில் தான் வழக்குகள் என்பது தொடக்கப்பட்டு இப்ப தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாம். தேர்தல் ஆணையம் முடிவுகளை எடுப்பதற்கு நீதிமன்றங்களும் உத்தரவுகளை போட்டாங்க. அதன் அடிப்படையில் இனி வரக்கூடிய 10 நாட்களில் தேர்தல் ஆணையம் முடிவுகளை எடுக்கப் போவதாக செய்திகள் என்பது வெளியாகிக் கொண்டு, அதில் குறிப்பாக தேர்தல் ஆணையம் இந்த முறை இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்கினால் ஓபிஎஸ்க்கு அல்லது செய்யப்படுவதற்கு வாய்ப்புகள் என்பது அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதிலையும் அடுத்த 10 நாளுக்குள் இரட்டை இலை சின்னம் தொடர்பாக தேர்தல் ஆணையம் முடிவுகளை எடுக்கப் போவது எடப்பாடி பழனிசாமி தரப்பு மத்தியிலே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிகளை ஏற்படுத்தி, ஒரு புறத்திலே செங்கோட்டையன் தனியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார், இன்னொரு புறத்திலே ஓபிஎஸ் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஏகப்பட்ட வேலைப்பாடுகளை பார்த்து கொண்டிருக்கிறார். ஓபிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு சொல்லி குரல் கொடுக்கிறார். அதே போல எனக்கு எந்த பதவியும் வேண்டாம் அப்படிங்கிற குரலும் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆனால் அங்கே அதிமுகவிலே என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா, ஓபிஎஸ் அதிமுகவிலே வந்தால் பொதுச்செயலாளர் பதவியிலே எடப்பாடி பழனிசாமி இருக்க முடியாது. அந்த பதவியிலே ஜெயலலிதா அம்மையார் தனிப்பட்ட முறையில் நிரந்தரமான பொதுச்செயலாளர் ஜெயலலிதா அம்மையார் தான் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வைத்து விட்டு மறுபடியும் ஒருங்கிணைப்பாளர் இணைப்பு பதவிகள் என்பது உருவாக்கும். அதன் காரணமாகத்தான் எடப்பாடி பழனிசாமி இதுவரைக்கும் நமது ஓபிஎஸ்ஐ பக்கத்திலே விட மாட்டேங்கிறார். இருந்த போதிலுமே இரட்டை இலை சின்னம் மட்டும் முடக்கப்பட்டு விட்டால் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக வந்து நிற்கும். அதை எப்படி சமாளிப்பது என்று ஒருபுறம் ஆலோசனை செய்து கொண்டிருந்தாலுமே, இன்னொரு புறத்திலே செங்கோட்டையன் அடுத்து என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிற பயத்திலே எடப்பாடி பழனிசாமி இருந்து கொண்டிருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகும். பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.